கில்லி ஷரத் என்ற ஷரத் தமிழ்நாடு அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறையுடைய அமைச்சர். அவரை பற்றி ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. சேக்பாக் ஸ்டேடியமில் உட்காந்துட்ருக்காரு. அவருடைய சேருடைய கைப்பிடியில் ஒரு வெள்ளை நிற பவுடர் இருக்குது. அதை வந்து கிரெடிட் கார்டால் ஒதுக்குறாரு. கையில் இன்னொரு 500 ரூபாய் நோட்டு இருக்குது. ஸோ இது குறித்து அந்த அமைச்சரே விளக்கத்தையும் அளிக்கிறாரு. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால் மருந்து வந்து நசுக்கினேன், அந்த பவுடர் வந்து மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். வி ஆர் வெல்கமிங் தட். வரவேற்க வேண்டிய விஷயம். யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஏஐ வீடியோ, இது தவறான வீடியோ, அதில் இருக்கிறது நான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் நான் தான் அந்த வீடியோவில் இருக்கேன் அப்படின்னு அந்த வீடியோவை ஹி ஹஸ் ஆத்தென்டிகேட்டட் தட் வீடியோ. என்ன அதில் பிரச்சனை அப்படின்னீங்கன்னா, யூஸ்வலாக ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி தான் அந்த லைன், இட்ஸ் கால்ட் அ கோகெயின் லைன், அதை வந்து கிரெடிட் கார்டால் இது பண்ணுவாங்க. அண்டு ரூபாய் நோட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி உருட்டி அந்த லைன் அப்படியே ஸ்னிஃப் பண்ணுவாங்க, அதை பகிர்ந்து கொடுப்பாங்க யூஸ்வலாக. பட் அமைச்சர் இல்லை, அது வந்து மாத்திரை தான், குழந்தைக்கான மாத்திரைன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவர்களுடைய மனதில் வேறு ஏதோன்னு அவர்கள் நினைத்து விடக்கூடாது. அவேகா அரசும் சிஎம் சாரும் போதை மருந்துகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி கூட சிஎம் சார் 3 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடியிருக்காரு போதை மருந்து விழிப்புணர்வுக்கு எதிராக. ஸோ இந்த சமயத்தில் இப்படி ஒரு வீடியோ வருது அப்படின்னும் பொழுது என்னென்னா, ஒரு விசாரணை நடத்தணும். அமைச்சர் சொல்கிறது சரிதானா அப்படின்றதை சரிபார்க்க வேண்டும். ஒரு உயர் போலீஸ் அதிகாரி, ப்ரிஃபரபிளி ஃப்ரம் சம் அதர் ஸ்டேட், விசாரித்தாங்க அப்படின்னா உண்மை என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தீர்ந்துவிடும். செய்வாரா நம்ம சிஎம்?